அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க இதய நல நிபுணர் டாக்டர் நாகேந்திர பூபதி, ப்ரொஃபசர் ஆஃப் கார்டியாலஜி எஸ்ஆர்எம்சி அண்ட் கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட் அட் டாக்டர் பூபதிஸ் ஹார்ட் கேர், கோடம்பாக்கம், சென்னை. காமன் மிஸ்டேக்ஸ் டன் பை பேஷண்ட்ஸ் வித் ஹார்ட் பிளாக்கேஜஸ், இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி ஹார்ட்டில் ரத்த குழாயில் அடப்பு இருக்கிறவங்க என்னென்ன தப்புலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பேஷண்ட்டுக்கு ஹார்ட்டில் ரத்த குழாயில் அடப்பு வந்திருக்கு, அவங்களுக்கு எதிர் பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, இல்லை ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க, அப்படி இல்லைன்னா எதுவுமே பண்ண வேணாம்னு மாத்திரை மருந்தில் விட்டுருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க மாத்திரையை விடக்கூடாது. எஸ்பெஷலி இது பிளட் தின்னர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அது 2 பிளட் தின்னராக இருக்கலாம், இல்லை 1 பிளட் தின்னராக இருக்கலாம். கண்டிப்பாக விடக்கூடாது. விட்டால் ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட்டில் ரத்தம் வெளியில் வந்துச்சுன்னா பாடி வந்து சென்ஸ் பண்ணி அதை கிளாட் ஃபார்ம் பண்ணும். ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்டென்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா அது ஒரு ஃபாரின் பாடி, அதை நம்ம பாடி ஃபீல் பண்ணிவிட்டு ஓகே நம்ம கிளாட் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணோம். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம அந்த பில்ஸ் கொடுக்குறோம். அந்த மாத்திரைகள் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்பிரின், குளோபிடோகிரலாக இருக்கலாம், டிகாகிரலாக இருக்கலாம், ப்ராசுகுரலாக இருக்கலாம். இது ஒன்றா போகலாம், இல்லை 2ஆக போகலாம். 3 யூஸ்வலாக கொடுக்கவே மாட்டோம். எப்போதுமே 3ஆக கொடுக்குறது தப்பு. இந்த மாதிரி 2 மாத்திரையை விட்டோம்னா ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க, நாங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்போம், 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து ரிவ்யூ பண்ணி பாருங்கன்னு சொல்லுவோம். அவங்க பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ்க்கு வராமல் ஒரு 17th 18th டே வருவாங்க. நல்லா இருக்கீங்களா, மாத்திரைலாம் ரெகுலராக சாப்பிட்றீங்களா? சார் மாத்திரை முடிஞ்சிச்சு 2 நாளாக சாப்பிட்லன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு தூக்கி வாரி போட்டுரும். இந்த மாத்திரைகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்டிகுலர் டைமில் தான் செயல்படும். ஸோ இப்போ டிகாகிரலான்னு பார்த்தீங்கன்னா அது 30 ஹவர்ஸ் அதோட ஆக்ஷன் சுத்தமாக இருக்காது. 30 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த பர்டிகுலர் பேஷண்ட் இஸ் நாட் ஹேவிங் எனி பிளட் தின்னர்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகிடும். டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாக வர ஒரு ஹார்ட் அட்டாக் இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு வந்துச்சுன்னா 8 பேர் காப்பாற்ற முடியாமல் போயிடும். பட் இந்த ஸ்டென்ட் போட்டதுக்கப்புறம் மாத்திரையை விட்டுட்டு அவங்க ஹார்ட் அட்டாக்ல வராங்க அப்படின்னா 100 பேருக்கு வந்துச்சுன்னா 30 பேரை காப்பாற்ற முடியாது. அதனால் தயவுசெய்து உங்கள் அடுத்த டாக்டர் அப்பாயின்மெண்ட் வரதுக்கு முன்னாடி மாத்திரையை நிப்பாட்டவே கூடாது. உங்கள் டாக்டராக பார்த்தா தான் நிப்பாட்டணும். நீங்கள் அந்த டாக்டரை பார்க்க லேட் ஆகுது அப்படின்னா ஒன்று பக்கத்தில் இருக்க வேறு டாக்டரை பார்த்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அதே மாத்திரையை கண்டினியூ பண்ணி உங்கள் டாக்டர் பார்க்குற வரைக்கும் கேட்டுக்கணும். டாக்டர் சொல்லாமல் அந்த மாத்திரை நிப்பாட்டாதீங்க. அன்லஸ் சம் சிக்னிஃபிகண்ட் ப்ளீடிங் காம்ப்ளிகேஷன், ரத்த வாந்தி, மோஷனல் ரத்தம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அடுத்த டோஸ் போடுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்க டாக்டரையும் உங்கள் டாக்டரையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் 2, கண்டினியூயிங் ஸ்மோக்கிங் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மிஸ்டேக்ஸ் டன் பை ஹார்ட் பேஷண்ட்ஸ். நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், ஸ்மோக்கிங் இஸ் லைக் புட்டிங் ஆயில் ஆன் அஸ் அண்ட் ஆடிங் ஃபயர் டு அஸ். ஸ்மோக்கிங் நம்மளை மட்டும் கொள்றதில்லை, நம்ம சுற்றி இருக்க எல்லாத்தையும் பேசிவ் ஸ்மோக்கிங் மூலமாக கீல் பண்ணும். ஸோ இட் வில் மேக் அஸ் பெனிலெஸ் ஆல்சோ. ஸோ இன் அடிஷன் டு ஹார்ட் ப்ராப்ளம் இட் காஸ் லாட்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ். ஒரு சிகரெட் பிடிக்கிற ஹார்ட் பேஷண்ட்ஸ் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, அவங்கள ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கப்புறமும் சிகரெட் கண்டினியூ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் 100ல் 20 பேர்ல 30 பேருக்கு திருப்பி ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஓரளவுக்கு தான் நம்ம மருந்துகள் செயல்படும். இந்த பக்கம் நம்ம பிளட் தின்னர் கொடுத்துட்டு இருப்போம், அந்த பக்கம் ஸ்மோக்கிங்னால ரத்த கட்டி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். ஸோ ஓரளவு தான் மருந்து செயல்பட முடியும், ஓரளவுக்கு மேலே பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக அவங்க ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணியே ஆகணும், வேறு வழியே இல்லை. ஒருத்தவங்க சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தவங்க ஹார்ட் அட்டாக்கை வந்ததுக்கு சிகரெட்டை விட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்து ஒரு 2லேருந்து 3 வருஷத்துக்குள்ளே சிகரெட்னால வர ஹார்ட் ப்ராப்ளம் குறைஞ்சிடும். அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே இல்லை வரல, அவங்களுக்கு சிகரெட் மட்டும் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க 3 இயர்ஸ் விட்டுட்டாங்கன்னா சிகரெட் பிடிக்காதவங்களுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கோ ஹார்ட் ப்ராப்ளமுக்கு அவ்வளோதான் ரிஸ்க் இருக்கும். ஸோ ஒரு 3 வருஷம் கண்ட்ரோல் பண்ணி விட்டுட்டாங்கன்னா ஈஸியாக வெளியில் வந்துட முடியும் அந்த ரிஸ்க்லேருந்து. சிகரெட் விடுறதுங்கிறது ஒரு டிஃபிகல்ட் ஜாப், ஐ அண்டர்ஸ்டாண்ட், பட் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். வி ஹாவ் டு ட்ரீம் அண்ட் அச்சீவ் இட். தட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் குவிட்டிங் ஸ்மோக்கிங். நிறைய சியூயிங் கம்லாம் விற்கிறாங்க. இப்போ ரீசென்ட்லி ஒன் ஆஃப் மை பேஷண்ட் ஹூ வாஸ் ஸ்மோக்கிங் ஃபார் லாஸ்ட் 25 years. வி ஹாவ் டு ஃபர்ஸ்ட் என்கொயர் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஹேப்பனிங் ஆன். அவங்க ஆர் தே ரெடி டு குவிட்? சிகரெட் பிடிச்சிட்டே இருக்க குவிட்டிங்க்கு ஆசையே இல்லாதவங்கள நம்ம சியூயிங் கம்லாம் போட்டால் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். தே ஷுட் பி வில்லிங் டு குவிட் அண்ட் இட்ஸ் இம்பரேட்டிவ் டு செக் வெதர் தே ஹேவ் குவிட் த ஸ்மோக்கிங் ஆர் நாட். அது 2வது விஷயம். 2வது பண்ணுற மிஸ்டேக் கண்டினியூயிங் ஸ்மோக்கிங் ஈவன் ஆஃப்டர் ஹார்ட் அட்டாக். 3வது புவர் டயட் கண்ட்ரோல். ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும், வீட்டுக்கு போனோன்னே கண்ட ஃபுட்ஸ் சாப்பிட்றது. கண்ட ஃபுட்ஸ்னால் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் விச் ஆர் ரிச் இன் சால்ட், அதுக்கடுத்து ரெட் மீட்ஸ், இதெல்லாம் ஃபுட்ஸ் தட் நீட்ஸ் டு பி அவாய்டட். இதெல்லாம் கண்டிப்பாக அவங்க அவாய்ட் பண்ணியே ஆகணும். 4வது நாட் நோயிங் தேர் நம்பர்ஸ்.
அதாவது அவங்களுக்கு அவங்க வெயிட் என்னன்னு தெரியும், அவங்க ஹைட் என்னன்னு தெரியும், அவங்க பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்னன்னு தெரியாது, அவங்க HbA1c சுகர் எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்குன்னு தெரியாது, அவங்க பிபி எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்குன்னு தெரியாது, அவங்க பேட் கொலஸ்ட்ரால் எல்டிஎல் எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்குன்னு தெரியாது. ஒவ்வொரு ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கும் சொல்ல விரும்புறது, உங்கள் டாக்டர்ஸ்ட்ட பேட் கொலஸ்ட்ரால் அவங்களுக்கு எவ்வளோ டார்கெட் இருக்குன்னு தெரிஞ்சுங்க. இட் வேரிஸ் ஃப்ரம் less than 50 to less than 40 based on your risk profile. பிபி இன் ஜென்ரல் லோவர் த பெட்டர், பட் 100 to 120 மேலே இருக்குது, கீழே இருக்குது 60 to 80 இஸ் அ வெரி அக்செப்டபுள் பிளட் ப்ரெஷர். HbA1c சுகர் இருக்குது அப்படின்னா உங்கள் ஏஜை பொறுத்து, உங்கள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸை பொறுத்து மாறுபடும் கண்ட்ரோல். ஒரு யங் பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா less than 7 வரைக்கும் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். இந்த நம்பரை நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும். இந்த நம்பரை நீங்கள் அச்சீவ் பண்ணலைன்னா திருப்பி உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நம்பரை அச்சீவ் பண்ணியிருந்தாலும் 10% திருப்பி ப்ராப்ளம் வரலாம். அதை நல்லா அச்சீவ் பண்ணோம்னாலுமே வரலாம். அச்சீவ் பண்ணலைன்னா இன்னும் ப்ராப்ளம் வர வாய்ப்புகள் இருக்குது. ப்ளீஸ் பி அவேர் ஆஃப் இட். 4வது, ஒரு மிக முக்கியமான விஷயம், நாட் டேக்கிங் ஃப்ளூ வேக்சின். தேர் இஸ் அ குட் அமௌண்ட் ஆஃப் எவிடன்ஸ் தட் சேஸ் தட் ஒவ்வொரு ஃப்ளூ சீசன்லேயும் ஹார்ட் பேஷண்ட்ஸ் நிறைய வருவாங்க. அட்டாக் வந்தவங்களுக்கு ஃப்ளூ வந்துச்சுன்னா திருப்பி ஹார்ட் அட்டாக் வரும். ஹார்ட் அட்டாக் வராதவங்களுக்கு ஃப்ளூ வந்துச்சுன்னா திருப்பி ஹார்ட் அட்டாக் வரும். ஏன்? நம்ம கோவிட் வந்தப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தோம். இட் இஸ் நாட் தட் கோவிட் அலோன் காசஸ் ஹார்ட் அட்டாக். கோவிடில் சில இன்ஃப்ளமேட்டரி பொருள்கள் உடம்புல சுரக்க ஆரம்பிக்குது. அந்த சுரக்கிறதுனால வரது தான் இந்த ஹார்ட் அட்டாக், பக்கவாதம் எல்லாமே. இது கோவிட் வைரஸுக்கு மட்டும் இல்லை, நிறைய வைரஸுக்கு பொருந்தும், எஸ்பெஷலி ஃப்ளூ வைரஸ். ஃப்ளூ வைரஸ் வருஷம் வரதுனால ஒவ்வொரு வருஷமும் அந்த ஸ்ட்ரெயின் மாறுபடும். தன்னோட நிறத்தை மாற்றிக்கிட்டு வெவ்வேறு மாலிகுல் எடுத்துகிட்டு வரும். அதை நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, WHO எல்லாம் பிடிச்சி அதுக்கு வேக்சின் கண்டுபிடிச்சி போட்டுடுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் அவங்க தவறாமல் எடுத்துக்க வேண்டிய இந்த ஆனுவல் ஃப்ளூ வேக்சின் தயவுசெய்து எடுத்துக்கணும். நம்பர் 6, பிளாட் மஸ்ட் நாட் த லீஸ்ட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். ஹார்ட் அட்டாக் வந்துச்சு மனம் துவந்து உட்காந்துடக்கூடாது. மனம் துவந்து உட்காந்தோம்னா வேறு வழியே இல்லை. 25%, 30% ஹார்ட் பம்பிங் வச்சுட்டு 20 வருஷம் வாழ்ந்தவங்களாம் பார்த்துருக்கோம். 20-30 வருஷம் வாழ்ந்தவங்களாம் பார்த்துருக்கோம். ப்ராப்பரான டயட், ப்ராப்பரான ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இட் ஷுட் பி ஃபைன். இன் அடிஷன் தே ஹேவ் டு கோ ஃபார் கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன். மனம் துவலாமல் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஸ்டெப்ஸை ஒவ்வொரு வாரத்துக்கும் 1000 ஸ்டெப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி 7000 to 8000 ஸ்டெப்ஸ் பர் டே. வயசானவங்கன்னா ரீசனபிளி ஆக்டிவாக இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் 2 to 3 டைம்ஸ் இன் வீக் கூட ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் லைட்டாக பண்ணிக்கலாம், அவங்க மருத்துவரின் ஆலோசனையோடு. டு சம்மரைஸ், காமன் mistakes done by heart patients include missing their drugs without asking their doctors. Number 1, most important mistake. Continuing smoking. Number 2, or alcohol. Number 3, very poor diet control. Number 4, not knowing their numbers. That is blood pressure control, bad cholesterol control, sugar control. Number 5, not having annual flu vaccination. Last but not the least, number 6, not having any physical activities that is required to keep their heart healthy. Thank you.